Hello guys, welcome to SV Education. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th standard half yearly social important question தான் பார்க்க போறோம். நமக்கு சோஷியல்னாலே நிறைய பாடம் இருக்கும். சோ அதுல வந்து நிறைய क्वेश्चन படிக்கணும்னு சொல்லி நமக்கே ஒரு மைண்ட் வந்து ரொம்ப குழப்பிட்டு இருப்போம். சோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கானது. ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes பாருங்க. அப்படியே உங்க மைண்ட் வந்து ஒரு ஃப்ளோல போகும். இது வந்து நாட் only half yearly எக்ஸாம் மட்டும் கிடையாது. உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இந்த ஒத்த வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு இதை மட்டும் நீங்க எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா பப்ளிக்ல மினிமம் உங்களுக்கு வந்து 90 மார்க் வந்து கன்ஃபார்ம். சரி வாங்க வீடியோல என்னன்னு பார்க்கலாம். அதாவது சோசியலை பொறுத்தவரைக்கும் மொத்தம் வந்து 25 பாடம் இருக்குது. இப்போ 25 பாடத்தையும் நம்ம வந்து சிங்கிளா படிக்கணும் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டாபிக்கா பார்க்கலாம். இப்போ வரலாறு, பொருளியல், புவியியல், குடிமையல்னு இப்படி வந்து நம்ம வந்து டைப்பா பார்க்கலாம். ஓகேவா? இப்போ முதல் வரலாறுல பாருங்க. வரலாறுல வந்து ஃபர்ஸ்ட் பாடத்துல 1ஆம் क्वेश्चन, 2வது क्वेश्चन, 4வது क्वेश्चन. அதுல இப்படி 1வது क्वेश्चन பக்கத்துல இப்படி ஸ்டார் போட்டுட்டு தெரியுமா? இப்படி எங்கெங்கெல்லாம் ஸ்டார் போட்டுருக்கேன் பாருங்க. அந்த क्वेश्चनலாம் 8 மார்க் क्वेश्चन. ஓகேவா? இப்போ நான் அதுக்கு முன்னாடி ஒரு மார்க் சொல்லிக்கிறேன். மொத்தம் வந்து 10 5 மார்க் கேட்பாங்க, 2 8 மார்க் கேட்பாங்க. அந்த 10 5 மார்க்ல ஒரு 5 மார்க் காலக்கோடு டைம் லைன், இன்னொரு 5 மார்க் வந்து மேப். ஓகேவா? அதுல 50ல 10 மார்க் வந்து நமக்கு வந்து ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். அடுத்து பாருங்களேன், 8 மார்க் 16 மார்க் கேட்பாங்க. அதுல ரெண்டு 8 மார்க்ல ஒரு 8 மார்க் வந்து நமக்கு வந்து மேப், இன்னொரு 8 மார்க் வந்து நமக்கு வந்து தியரியா தான் கேட்பாங்க. அந்த தியரிக்குள்ள क्वेश्चन தான் அந்த ஸ்டார் போட்டுருக்கேன் பாத்தீங்களா? இந்த क्वेश्चनலாம் 8 மார்க் உள்ள क्वेश्चन. ஓகேவா? அதை தாண்டி 5 மார்க் நமக்கு வந்து வேறுபடுத்துங்க, இந்த மாதிரி காரணம் கூறுக அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு இது ஃபுல்லா படிச்சீங்க அப்படின்னா இது ரெண்டும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா இது அரைகுறையா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை வந்து கன்ஃபார்ம் படிச்சு தான் ஆகணும். அது உங்க இஷ்டம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து சாய்ஸ் எடுத்துக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது வரலாறுல வந்து மொத்தம் நம்மளுக்கு 10 பாடம் இருக்குங்க. ஓகேவா? அந்த 10 பாடத்துல ஃபர்ஸ்ட் பாடத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் பாடத்துல 1வது क्वेश्चन, 2வது क्वेश्चन, 4வது क्वेश्चन. அதுல 1வது क्वेश्चन வந்து 8 மார்க். 2ஆம் பாடத்துல 1வது क्वेश्चन, 3வது क्वेश्चन. 3ஆம் பாடத்துல 1வது क्वेश्चन, 2வது क्वेश्चन. அதுல 2ஆம் क्वेश्चन வந்து 8 மார்க் क्वेश्चन. ஓகேவா? இப்படி ஸ்டார் போட்டுருந்துச்சு அப்படின்னா அது வந்து 8 மார்க். மறக்காம யோசிச்சுக்கணும். ஓகேவா? 6ஆம் பாடத்துல 1வது क्वेश्चन, 3வது क्वेश्चन. இந்த மாதிரி படிச்சிட்டீங்க அப்படின்னா வரலாறு வந்து முடிஞ்சு. மொத்தத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 15 क्वेश्चन தான் இருக்கும். 3 2 5 7 9 11 13 15 17 18 18 क्वेश्चन தான் இருக்கு. இந்த 18 क्वेश्चन வரைக்கும் படிச்சாலே போதும். உங்களால பப்ளிக்ல வரலாறு வந்து கேட்கிற 3 क्वेश्चन எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பொருளியலுக்கு வரோம். பொருளியல்ல மொத்தத்துல 5 பாடம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாடத்துல 2ஆம் क्वेश्चन, 3ஆம் क्वेश्चन. நல்லா பாருங்க, பொருளியல் 8 மார்க் இருக்கா? 8 மார்க் இல்ல. அப்ப பொருளியல்ல வந்து நம்ம வந்து 5 மார்க் வந்து ரொம்ப வந்து ஈடுபாடு கொடுக்கணும். ஓகேவா? இப்போ இத மாதிரி செகண்ட் பாடத்தை பாத்தீங்கன்னா 1வது क्वेश्चन, 2வது क्वेश्चन, 3வது क्वेश्चन. இப்படி ஃபுல்லா படிச்சீங்கன்னா பொருளியல் வந்து முடிஞ்சு. இப்போ அடுத்து புவியியல் வரோம். புவியியல்ல பாருங்களேன், மொத்தம் 2 क्वेश्चन தான் 8 மார்க் क्वेश्चन, மத்த எல்லாமே 5 மார்க் क्वेश्चन தான். சோ நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாடத்துல 1ஆம் क्वेश्चन, 3ஆம் क्वेश्चन, 2ஆம் பாடத்துல 1ஆம் क्वेश्चन, 2ஆம் क्वेश्चन, 3வது பாடத்துல 1வது क्वेश्चन, 2வது क्वेश्चन, 3ஆம் क्वेश्चन. இப்படி ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா புவியியல் முடிஞ்சு. நெக்ஸ்ட் குடிமையியல். குடிமையியலே பாருங்க, உங்களுக்கு 8 மார்க் இருக்காது, எல்லாமே 5 மார்க் தான். சோ குடிமையியலே படிச்சிட்டீங்க அப்படின்னா இது மட்டும் ஃபுல்லா படிச்சாலே கண்டிப்பா உங்களுக்கு வந்து 8 क्वेश्चन வந்து தெரியும். 8 क्वेश्चन தெரியும். ஒரு क्वेश्चन நம்ம காலக்கோடு எழுதிடலாம், இன்னொரு क्वेश्चन வந்து நம்ம மேப் எழுதிடலாம். 5 மார்க்ல மேப் எழுதிடலாம். சோ நமக்கு வந்து இத மட்டும் படிச்சாலே உங்களுக்கு வந்து 5 மார்க் ஃபுல்லா எழுதிடலாம். இல்ல சார் எனக்கு வந்து ஒரு மாதிரியா டவுட்டா இருக்குது அப்படி நினைச்சீங்க அப்படிங்களேன், இந்த வேறுபடுத்துக்குள்ள போங்க. வேறுபடுத்துகள்ல புவியியல் மட்டும்தான். ஓகே, அதை எழுத மறந்துட்டேன். வேறுபடுத்துகள்னாலே புவியியல் மட்டும்தான். அந்த புவியியல்ல ஃபர்ஸ்ட் பாடத்துல 4ல 1 2, 2ஆம் பாடத்துல 4ல 1 3, 3வது பாடத்துல 7ல 1 3 4. இப்படி வேறுபடுத்து ஒரு 20 क्वेश्चन தான் இருக்கும். 20 क्वेश्चन கூட கிடையாது. 3 6 9 12 14 16. இந்த நீங்க 16 क्वेश्चन படிச்சீங்க அப்படின்னு வெச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து வேறுபடுத்துக ஃபுல்லா முடிஞ்சு. வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்து காரணம் கூறுக. வேறுபடுத்துக முடிச்சிட்டீங்க. எனக்கு வந்து வேறுபடுத்துகலாம் புரிய மாட்டேங்குது, மனசு குழப்புது அப்படின்னு வெச்சுக்கோங்களேன், வேறுபடுத்துக விட்டுட்டு காரணம் கூறுக படிங்க. இல்ல காரணம் கூறுக படிச்சுட்டு வேறுபடுத்து விட்டுருங்க. ஓகே, ரெண்டு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. காரணம் கூறுக இந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் क्वेश्चनல 3ல 1 2, 2ஆம் क्वेश्चनல 7ல 1 2. இந்த மாதிரி படிச்சீங்கன்னா காரணம் கூறுக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மேப் வந்து வரலாறு மேப், புவியியல் மேப். மேக்ஸிமம் 90% ஸ்கூல்ல வந்து மேப் வந்து உங்களை வந்து படிக்க வச்சிருவாங்க.
ஸோ எனக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் எடுத்தோடனே 5 மார்க்கை ஃபுல்லாக படிச்சுங்க. நீங்கள் 5 மார்க்கை ஃபுல்லாக படிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து முடிஞ்ச மாதிரிங்க. 10 கொஸ்டின் வந்து கன்ஃபார்ம் அடிச்சிடலாம், 50 மார்க் அடிச்சிடலாம். ஏன்னா இது வந்து 8 மார்க் கேட்பாங்க, நான் அப்பயே சொன்னோம்ல. ப்ளஸ் 5 மார்க் வந்து ஒரு மேப் கேட்பாங்க, மேப் வந்து நீங்கள் குறிச்சுவீங்க. காலக்கோடு 5 மார்க்கு. காலக்கோடு 5 மார்க் வந்து என்ன செய்றீங்க அப்படின்னா இந்த 1905 டு 1920க்குள்ள ஏதாவது 5 நிகழ்வு வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 1920 டு 1940 5 நிகழ்வு மனப்பாடம், 1930 டு 1950 5 நிகழ்வு மனப்பாடம். இதை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சிட்டாலே போதும், கன்ஃபார்மா காலக்கோடு உங்களால எழுத முடியும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2 மார்க் தான் பார்க்க போறோம். 2 மார்க்குமே நான் உங்களுக்கு வந்து 5 மார்க் மாதிரி இப்படி செட் பை செட்டா கொடுத்துருப்பேன். வரலாறு தனியா, புவியியல் தனியா, குடிமியல் தனியா, பொருளியல் தனியானு. நான் கொடுத்த கொஸ்டினை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும், உங்களால வந்து 2 மார்க்ல வந்து 20 மார்க் வந்து கன்ஃபார்மா அடிக்க முடியும். நான் கொடுத்த 2 மார்க் மட்டும் கரெக்டா பாருங்க. நான் நோக்க சொல்றேன் பாருங்க. 1ஆம் பாடத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1வது கொஸ்டின், 2வது கொஸ்டின், 3வது கொஸ்டின், 4வது கொஸ்டின், 6வது கொஸ்டின், இப்படி நான் கொஸ்டின் நம்பர் கொடுத்துருப்பேன். புக் எடுத்து கொஸ்டின் நம்பரை பாருங்க, பார்த்துட்டு அதை வந்து படிக்க ஆரம்பிங்க. இப்படி படிச்சீங்க அப்படின்னா வரலாறு உள்ள 2 மார்க்கு, புவியியல் உள்ள 2 மார்க்கு, குடிமியல் உள்ள 2 மார்க்கு, பொறியியல் உள்ள 2 மார்க்னு எல்லா 2 மார்க்குமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 மார்க் மாதிரி காலக்கோடு, இந்த டிஃபரன்சியேஷன் இதெல்லாம் படிக்க வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் நான் கொடுத்த 2 மார்க் மட்டும் பாருங்க, அதை மட்டும் பார்த்தாலே போதும், உங்களால வந்து 10 2 மார்க் வந்து எழுத முடியும். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவுதான் நல்லா படிச்சாலும் சரி, படிக்காம இருந்தாலும் சரி, மறக்காம எல்லா யூனிட்ல உள்ள ஒன் வேர்டு ஃபுல்லா படிச்சுக்கோங்க. ஒன் வேர்டு மினிமம் 13 ஒன் வேர்டு வந்து கண்டிப்பா நம்மளுக்கு புக்குக்கு பின்னாடி தான் கேட்பாங்க. ஒரு ஒன் வேர்டு ட்விஸ்ட் பண்றதுக்காக வேணா கேட்பாங்க, அது நம்ம கையில இல்ல. 13 ஒன் வேர்டு கரெக்டா எழுதிட்டீங்க அப்படின்னா 13 மார்க் வந்துடும். 2 மார்க் 10 2 மார்க் இதை படிச்சாலே நீங்க வந்து 10 2 மார்க் எழுத முடியும். அப்ப 5 2 20, ஓகேவா? அடுத்து 5 மார்க் அப்பயே சொன்னோம்ல, 5 5 50. அந்த 5 மார்க்ல வந்து உங்களுக்கு காலக்கோடு வந்துடும், மேப் வந்துடும், பிளஸ் வந்து தியரிட்டிக்கல் क्वेश्चन வந்துடும், டிஃபரன்ஷியேஷன் வந்துடும், காரணக்கூறு வந்துடும். இதெல்லாம் படிச்சீங்கன்னா 50 மார்க் எடுத்துடலாம். 8 மார்க்கு 2 8 மார்க் தான் கேட்பாங்க. 2 8 மார்க் பார்த்துட்டீங்க அப்படின்னா 16 மார்க் அடிச்சிடலாம். மினிமம் நம்மளுக்கு வந்து 99 மார்க் வந்து நம்ம கையில இருக்குது. நான் கொடுத்த வீடியோ மட்டும் பார்த்தா போதும், 99 மார்க் வந்து எடுக்கலாம். இப்போ நீங்க அரையாண்டு பரீட்சை முடிஞ்ச உடனே நீங்க வந்து உங்க கொஸ்டின் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின் தான் இருக்கும். அதை அரையாண்டு பரீட்சை பின்னாடி அனலைஸ் பண்றதுக்கு பதிலாக முன்னாடியே படிச்சிட்டீங்க அப்படின்னா 99 மார்க் வந்து உங்க பேப்பர்ல இருக்கும். ஸோ நீங்க வந்து அரையாண்டு பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே வந்து சோசியல் சயின்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிடும். உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துடும், நம்ம இந்த பாடத்துல வந்து 90 மேல எடுத்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். இவ்வளவுதாங்க சோசியல் சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க, இல்ல நோட்ல வேணா எழுதிக்கோங்க. கண்டிப்பா எழுதிக்கோங்க, புக்ல குறிக்காதீங்க, உங்களுக்கு வந்து குழம்பிடும். சரி, இதை மட்டும் படிங்க, என்ன ட்ரஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா 90 மேல மார்க் எடுக்கலாம். அவ்வளவுதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.